அப்போ எதிராக சொல்கிறோன்னா நான் பதில் கொடுத்துட்டே இருக்க முடியுமா? முட்டாளா பேசுகிறேன் பதில் கொடுக்கலாமா? அது முறை இல்லைங்க. இது சுதந்திர நாடுங்க. சுதந்திர நாட்டில் யார் வேணா என்ன வேணா பேசுவாங்க. அப்போ நீ வந்து அவங்களை கைது பண்ற என்ன அர்த்தம்? அரசாங்கம் பண்ண தப்புங்க. அரெஸ்ட் பண்றது தப்பு தானே. எப்படி பொய்யான தகவல் நீங்க சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவான். அதை மீடியாவில் எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். கேட்கறதே சொல்றோம் மீடியாவில். அதுக்கு அரெஸ்ட் பண்ணிடுறதா? யூடியூப் சேனல் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். எல்லாத்தையும் பேன் பண்ணுங்க. நான் வாழ்த்துறேன், நான் வரவேற்கிறேன், நான் பாராட்டுறேன் இந்த அரசாங்கத்தை. முடியுமா இந்த அரசாங்கத்தால்? இப்போ நாளைக்கு என்ன கூட ஒரு லாரி வச்சு இடிக்கலாம். யார் வேணா இடிப்பாங்க இப்படிலாம் பேசுறதுனால. அதனால வந்து அது விபத்துன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை அப்படியே இது சதி திட்டம் தான் பண்ணி இவங்க என்ன காலி பண்ணாங்கன்றதுக்காக என்ன இப்போ அவங்கள விசாரணை கமிஷன் வச்சோம்னா என் உயிர் வந்துட போதா? கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன். என்ன உனக்கு அறிவு இல்லையா? இப்போ உன் கட்சி தலைவன் சொல்கிறேன். உன் கட்சி தலைவன் என்ன பண்ணல? இப்போ உன்னை வந்து சந்திக்கலை. அப்போ அவனை தலைவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த கட்சியில் நீ இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த கூட்டத்துக்கு போய் அவனை சந்திச்சது என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு அறிவு இல்லையே. ஏன் அறிவு இல்லாமல் மக்கள் இருக்கிறாங்க? அதான் என்னுடைய கேள்வி. சினிமாக்காரன் பின்னாடி போகாத அப்படின்ற நான். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இங்கே வருவாங்கன்னு தெரியும். அப்போ என்னென்ன சம்பவிக்கும்ன்றது உளவுத்துறைக்கு தெரியாதா? ஒரு கெஸ் பண்ண முடியாதா? ஒரு சராசரி மனுஷனை கெஸ் பண்ணுவானே. அப்போ அந்த உளவுத்துறை எங்கே போச்சு? இப்போ யாரோ ஒருத்தர் பொய் சொல்கிறாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது அதாவது என்ன வேணால் செய்யும். அரசாங்கம் வந்து என்ன வேணாலும் செய்யும். என்ன செய்யுதுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் அப்படி இருக்குது. அவங்க நினைச்சதை அவங்க எப்போ வேணால் செய்வாங்க. ஏன்னா அருமையான முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கையில் அரசாங்கம் இல்லை. மற்ற அரசியல் கட்சிகள் தான் சரியில்லை, அவரை வளர விடலை, அவரை நசுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி விஜயை இப்போ வளர்த்து விடுறாங்க எல்லாரும் சேர்ந்து. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நேர்காணலுக்கு ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் ஆர்ச் பிஷப் திரு குணசேகரன் சாமுவேல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சில யூடியூபர்ஸ் வந்து கைது ஆகுறாங்க. இந்த சம்பவம் குறித்து பொய் தகவல் பரப்புனதா சொல்லி கைது வந்து ஆகுறாங்க. இந்த கைதுல பாஜகவை சேர்ந்த ஒரு நபர், தாவைக்காவிலிருந்து 2 நபர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. இந்த கைது விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இது வந்து மிரட்டலா? நிச்சயமாக மிரட்டல். ஏங்க எல்லாத்துக்கும் எல்லா சுதந்திரம் இருக்குதுங்க சொல்கிறதுக்கு. உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் சொல்கிறீங்க, என் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்கள் கையில் இருக்குது. அதுமாதிரி நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குது என்னுடைய கையில் இருக்குது. யார் வேணால் என்ன வேணால் சொல்லுவாங்க. இப்போ என்னையே வந்து இப்போ நீங்கள் பேட்டி போட போகிறீங்க உங்கள் யூடியூப்பில் போட்ட உடனே எல்லாரும் ஒன்றா அருமையான ஃபாதர் நன்றாக பேசினார், பேராயர் நன்றாக பேசினார்னு சொல்ல போகிறது இல்லை. என்ன நிச்சயமாக கமெண்ட்டில் நிறைய பேர் வித்தியாசமாக எனக்கு எதிராகவும் சொல்ல தான் செய்வாங்க. அப்போ எதிராக சொல்கிறோன்னா நான் பதில் கொடுத்துட்டே இருக்க முடியுமா? முட்டாளா பேசுகிறேன் பதில் கொடுக்கலாமா? அது முறை இல்லைங்க. இது சுதந்திர நாடுங்க. சுதந்திர நாட்டில் யார் வேணா என்ன வேணா பேசுவாங்க. அப்போ நீ வந்து அவங்கள கைது பண்ணுற என்ன அர்த்தம்? நீ பயப்படுற, மக்கள்கிட்ட போய் எதுவும் சேர்ந்துடக்கூடாது, நீ பயப்படுற. மறுபடியும் இந்த அரசாங்கம் பண்ணுறது தவறு. இது சுதந்திரம் நாடு இது. என்ன அப்போ யாரும் எதுவும் பேசக்கூடாது, உனக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது நீ நினச்சேன்னா ரொம்ப மகா தவறான காரியம் அது. யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். என்ன அடுத்தது இது வந்து ஒரு மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. இப்போ என்னை வந்து சிலவன் நல்லவனுவான், சிலவன் கெட்டவனை போய் நான் சண்டை போட்டு நிற்கணுமா? இல்லை கெட்டவனுக்கு சிறைச்சாலை நான் போட முடியுமா? அதெல்லாம் முறை. என்கிட்ட அதிகாரம் இருக்குன்னா தூக்கி அவனை அடித்து அவனை தூக்கி சிறைச்சாலை போடுறதில்லை. ஏப்பா இப்படி சொல்கிறேன்னு கூப்பிட்டு கேளுங்க. உனக்கு தெரிஞ்சது என்னப்பா, அதை ஏன்ட்ட சொல்லுப்பா, நான் என்ன செய்யலாம்? அவனுடைய இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா விசாரணை கமிஷன் வருது அப்படின்னு. இந்த விசாரணை கமிஷனில் நல்லதையும் எடுத்துக்கணும், கெட்டதையும் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. எது கரெக்டாக இருக்கும் உங்கள் விசாரணை கமிஷனுக்கு இதெல்லாம் உதவும். அதை விட்டுட்டு யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சிறைச்சாலை போடுறது அது வந்து நல்லதுக்கு அழகல்ல, நிர்வாகத்துக்கும் நல்லதில்லை. அதாவது இப்போது கரூர்லேருந்து வந்த என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
கூட்ட நெரிசல் சம்பவம் விபத்து போல் தெரியவில்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் விபத்து போல் தெரியவில்லை, அதில் சந்தேகம் உள்ளதாக ஹேமா மாலினி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் இதோட ஒப்பிட போகுது. ஆமாங்க, நிச்சயமா. ஏங்க எல்லா இடத்துலையும் கூட்டம் நடத்தினாரு, கரூரில் மட்டும் முதல் தடவை நடத்தலையே. அதாவது விபத்து நடக்க தான் செய்யுங்க. ஒரே ரோட்டில் வந்து 2 பேர் இடிச்சிட்டு சாவாங்க, இல்லை 10 பேர் இடிச்சு சாவாங்க. ஒரே நேரத்தில் எப்படி 50 பேர் திடீர்னு காலி ஆவாங்க, 40 பேர் காலி ஆகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ நாளைக்கு என்ன கூட ஒரு லாரி இடிச்சு வச்சு இடிக்கலாம், யார் வேணா இடிப்பாங்க, இப்படிலாம் பேசுறதுனால என்ன? அதனால் வந்து அது விபத்துன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை அப்படியே இது சதி திட்டம் தான் பண்ணி இவங்க என்ன காலி பண்ணாங்கன்றதுக்காக என்ன இப்போ அவங்கள விசாரணை கமிஷன் வச்சோம்னா என் உயிர் வந்துட போதா? கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், என்ன, கடவுளுடைய செயல் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆனால் நீ அதை மீறி செய்யும் போது மறுபடியும் சொல்கிறேன், அது யார் செய்தாலும் கடவுள் தண்டனை கொடுப்பார். மனுஷன் கொடுக்குற விசாரணை கமிஷனை காட்டிலும் கடவுளுடைய தண்டனை பெருசாக இருக்கும். இதோடு நிறுத்திக்கணும். அவன் யாரா இருந்தாலும் சரி, எவன் பண்ணானோ அவன் கட்டாயம் இதோட. நீங்க சொல்றத பார்த்தா ஒருத்தர் தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. இல்லை, ஒருத்தர் நான் சொல்லலை. அதாவது ஒருத்தரா செய்யக்கூடிய காரியம் இதுக்கு இல்லவே இல்லை. ஒருத்தரா செய்யவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு டீமாக பண்ணியிருக்க. நிச்சயமா ஒரு டீம் ஒர்க் இது. நிச்சயமா ஒரு தனிப்பட்ட ஆள். அதனால தான் நான் யாருன்னு சொல்ல என்னால் முடியல. இது ஒரு டீம் ஒர்க். டீம் லீடர் யாரு அது தெரியாது. அது யாரா வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அரசியல்ன்றது அரசியல்வாதியா இருப்பாரா? நிச்சயமா இது அரசியல் தான். இது பண்ண ஒரு அரசியல்வாதி, நிச்சயமா அரசியல்வாதி தான் இருக்கணும். அல்லது அவங்க மேலே ஏன் இந்த கூட்டத்தின் மேலே ஏன் போய் அவங்க அடிக்கணும்? இது அரசியல் கூட்டம் தானே. இது வந்து ரசிகர் கூட்டம் இல்லைல்ல. இப்போ ஏன்னா அவர் தாவேக்கான ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, அவர் எழுத்து வராரு, யார் ஒன்று செய்திருக்கலாம். எதிர்கட்சியிலேருந்து ஒரு அரசியல்வாதி எதுவும் பண்ணியிருப்பாரோ? இப்போ அவருக்கு யார் எதிர்கட்சி? எல்லாரும் தான் அவருக்கு எதிர்கட்சி. யார் அவரை வந்து ஆதரிக்கிறாங்க? எந்த அரசியல் கட்சியும் விஜயை ஆதரிக்கலையே. எல்லாருமே அவருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போ எந்த கட்சியை நீங்கள் சொல்லுவீங்க? புரியுதுங்களா? எந்த கட்சியை நீங்கள் சொல்லுவீங்க? இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இந்த விஷயத்தை பற்றி நிறைய வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு மெயினாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜயனுடைய ஒரு அரசியலுக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு தீனியாக அமைஞ்சிருச்சு, நீங்கள் சொன்ன அந்த எதிர்கட்சிகளுக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுறாங்க. இந்த ஒரு விஷயம் விஜய்க்கு முடக்கிற அளவுக்கு உண்டான ஒரு விஷயமா மாறிடுச்சா? ஏன்னா அவருமே இன்னும் யாரையும் போய் பார்க்கல, கொடுத்த நிவாரணத்தையும் வந்து இன்னும் வந்து யார்கிட்டையுமே போய் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா நேற்று வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டு, புரட்சியை தூண்டுற மாதிரி ஒரு ட்வீட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை போட்டு அதை டெலீட் பண்ணியிருக்காரு. வன்முறையை தூண்டுதல் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ட்வீட்டை வந்து டெலீட் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் விஜய் தரப்பில் ஆப்போசிட் இருக்கிறவங்க பேசுகிற அளவுக்கு விஜயை வந்து கொடுத்துட்டார். நேரில் போய் பார்க்காம இருக்கிறது, நிவாரணம் அறிவிச்சும் வந்து இன்னும் கொடுக்காமல் இருக்கிறது, அவர் கட்சி ஒரு ஆள் வந்து ட்வீட் ஒன்று போட்டு டெலீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுதான் அவங்க விளையாடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை விஜய் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரா எடுத்துக்கலாமா? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யாமல் விஜய் தானாக ரோட் ஷோ பண்ணிவிட்டு தானாக போயிருந்தாருன்னா அவரை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அவரை சுற்றி இருக்கவங்க, அதாவது அவரை எதிர்க்கிறவங்க, அவங்க தான் இப்போ விஜயை வளர்த்து விட்றாங்க. இந்த 40 பேர் சாகலைன்னா யாரும் விஜயை பற்றி பேச போகிறதில்ல, அந்த ரோட் ஷோ பற்றி யாரும் பேச போகிறதில்ல. ஆனால் அப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இந்த விஷயத்தின் மூலயமா விஜய்க்கு பயத்தை காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் பயத்தை காட்டியிருக்கலாம், இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில் என்ன பண்ணிட்டாங்க, விஜய் நல்லவர் தாங்க, ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் தான் சரியில்லை, அவரை வளர விடலை, அவரை நசுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி விஜயை இப்போ வளர்த்து விடுறாங்க எல்லாரும் சேர்ந்து. அதான் நடக்குது. இது முட்டாள்தனமான அரசியல். ஒருத்தனை நசுக்க தான் அவன் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். அவனை கண்டுக்காமல் விட்டுட்டா அவன் பாட்டுக்கு அமைதியாக அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். இப்போ விஜயை வந்து தொட்டது விஜய் கட்சியை வளர்க்குறதுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுத்துட்டாங்க. மக்கள் மத்தியில் விஜய் நல்லவன் என்று இவங்களே காமிச்சு. எப்படி சார் அவர் நேராக போய் யாரையும் பார்க்கல, இன்னும் பாதிக்கப்பட்டவங்கள சந்திக்கலை, இந்த ஒரு விஷயம் அவரே பயப்படுறாருங்க வெளியே வரத்துக்கு. சொந்த ஊருக்காரனையே காலி பண்ணும் போது
இப்போ சென்னையிலேருந்து கரூர் போகிறதுக்கு நிச்சயம் பயப்பட தானே செய்வார். உயிரே கொடுத்துருக்காங்க, பயந்து என்ன ஆக போகுது? என்ன பண்ணுறது? அவர் உயிரை அவர் காப்பாற்றும் பயப்படுறாரு. என்ன பண்ணுறது? என்ன அவர் தலைவராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை தான், தகுதி கிடையாது அவர். என்ன மக்களை அதனால நான் திட்டுவேன். என்ன உனக்கு அறிவு இல்லையா? இப்போது உன் கட்சி தலைவன் சொல்கிற, உன் கட்சி தலைவன் என்ன பண்ணல? இப்போ உன்னை வந்து சந்திக்கலை. அப்போ அவனை தலைவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த கட்சியில் நீ இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த கூட்டத்துக்கு போய் அவனை சந்தித்தது என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு அறிவு இல்லையே. ஏன் அறிவு இல்லாமல் மக்கள் இருக்கிறாங்க? அதான் என்னுடைய கேள்வி. சினிமாக்காரன் பின்னாடி போகாத அப்படின்ற நான். போயிட்டாங்க, இனிமேல் இது தெரிஞ்சு போச்சு, 40 பேர் செத்துட்டாங்க தெரிஞ்சு போச்சு, இனிமே அந்த பக்கமே திரும்பாத. கூட்டமே வராது. வேண்டியதில்லை. எதுக்கு கூட்டம்? எதுக்கு அவன் பின்னாடி போகணும்? இல்லை சார், இனி சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். அப்போ கூட்டமே வராது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை இதுவே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இனிமே வந்து அரசாங்கம் பர்மிஷனே கொடுக்கக்கூடாது விஜய்க்கு. அப்புறம் எப்படி அரசியல் பண்ணுறது? எதுக்கு அரசியல் பண்ணணும்? ஏன் 40 பேர் செத்துட்டாங்களே, எதுக்கு அரசியல் உனக்கு? அப்போ அரசியல் விட்டே போயிடலாமா? போ. 40 பேர் செத்துட்டாங்களே, எதுக்குங்க அரசியல்? மொத்தம் சாகிறதுக்காக நீ அரசியல் பண்ணுறதுக்காக இருக்கியா? அப்போ நீ இவர் வரல, இவர் வந்து யாரையும் பார்க்கல, ரைட், நீ பயத்தினால வரல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதோட முடிச்சுக்க உன் கதையை, வைண்ட் அப் பண்ணிக்க உன் கட்சியை. வேண்டியதில்லை. ஒரு ரசிகர் கூட்டத்தையும் நீ வைண்ட் அப் பண்ணிக்கோ. நீ சினிமாவில் நடித்து நீ பாட்டுக்கு அமைதியாகிரு. அடுத்தவன் உயிரை வாங்காத. அது தப்பு தானே அது? இப்போ அதனால தானே இத்தனை விசாரணை கமிஷன், யார் செய்தது, யார் பண்ணாது, சதி திட்டமா, உண்மையான திட்டமா, உண்மையான விபத்தான்னு யாரால வருது இந்த பிரச்சனை? விஜய்னால தானே வருது இந்த பிரச்சனை. இப்போ அரசு, இப்போ இந்த விஷயத்த அரசு எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பொய்யான தகவல்களை பேசுகிறவங்கள கைது பண்ணுறாங்க. ஸோ பொய்யான தகவல் சென்றடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு. பொய்யான தகவல் எப்படி நீங்கள் சொல்லலாம்? அப்படி சொல்லி தானே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி சொல்லி தான் அரசு, அதுதான் தப்புன்றேன். அரசாங்கம் பண்ணது தப்புங்க. அரசு பண்றதுமே தப்பா? அரசு பண்றது தப்பு தானே. எப்படி பொய்யான தகவல் நீங்க சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவான். அதை மீடியாவில் எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். கேட்கறதே சொல்றோம் மீடியாவில். அதுக்கு அரெஸ்ட் பண்ணிடுறதா? இப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணணும், எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் பொய்யாயிடுமா? பொய் சொன்னாங்க. எப்படிங்க பொய் சொன்னாங்க? எப்படி தெரியும் உங்களுக்கு? கவர்மெண்ட்டுக்கு தெரியுது, உளவுத்துறை அந்த மாதிரியான என்னங்க உளவுத்துறை? அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணாங்க? 40 உயிர் சாவரம் உளவுத்துறை என்ன பண்ணிச்சு? அப்போ 40 உயிர் சாவரம் உளவுத்துறை என்னங்க பண்ணிச்சு? அப்போ இவங்க பேசுறது பொய்ன்னு தெரியுது இல்லை? அப்போ 40 உயிர் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அந்த உளவுத்துறை என்ன பண்ணிச்சு? அப்போ முன்னாடியே அப்போ உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கு. கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. ஏங்க உளவுத்துறைக்கு தெரியாதா? அதுதானே உளவுத்துறை. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதா? ஒரு 50 பேர் ஒன்றா சேர்ந்தா என்ன பண்ண போகிறாங்க உளவுத்துறை சொல்லாதா? இப்போ இங்கே வந்து 50,000 பேர் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ உளவுத்துறை தெரியாதா? என்ன மாதிரி ஆக போகுது, என்னென்ன பிரச்சனை வரும் தெரியாதா? ஏற்கனவே அவன் மாநாட்டில், 2வது மாநாட்டில் சேரெல்லாம் உடச்சி போட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இங்கே வருவாங்கன்னு தெரியும். அப்போ என்னென்ன சம்பவிக்கும்ன்றது உளவுத்துறைக்கு தெரியாதா? ஒரு கெஸ் பண்ண முடியாதா? ஒரு சராசரி மனுஷனும் கெஸ் பண்ணுவானே. அப்போ அந்த உளவுத்துறை எங்கே போச்சு? இப்போ யாரோ ஒருத்தர் பொய் சொல்கிறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது எப்படி சொல்கிற நீ பொய்ன்னு? அதை அவங்க அந்த இடத்துல இல்லை தான். இப்போ பேட்டி கொடுக்குறவங்க யாருமே அந்த இடத்துல, இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன், நான் அந்த இடத்துல இல்லை. பட் நான் கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். இப்போ நான் கேள்விப்பட்டதை சொல்லும் போது ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க? தப்பு. அதான் சொல்கிறேன், அரசாங்கம் பண்ணுறது தவறு. இது சுதந்திர நாடு, எல்லாருக்கும் பேச்சு உரிமை இருக்கின்றது, பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. அவன் பொய் சொல்கிறானோ, அவன் உண்மையை பேசுகிறானோ, ஆனால் பேசுவதற்கு உரிமை இருக்கின்றது. அப்போ ஒன்று செய்யுங்க, யூடியூப் சேனலே இருக்கக்கூட, மொத்தமாக எல்லா சேனலும் எடுத்துருங்க. அப்படி செய்யுங்க. நான் பாராட்டுறேன், நான் வரவேற்கிறேன். எல்லா யூடியூப் சேனலும் மொத்தமாக எடுத்துருங்க. யூடியூப் சேனல் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில், எல்லாத்தையும் பேன் பண்ணுங்க. நான் வாழ்த்துறேன், நான் வரவேற்கிறேன், நான் பாராட்டுறேன் இந்த அரசாங்கத்தை. முடியுமா இந்த அரசாங்கத்தால்? அதங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இது ஜனநாயக நாட்டில் யார் வேணால் பேசலாமே. இப்போ நீங்கள் வந்தீங்க, என்னை பேட்டி எடுக்க வந்து, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்கள் பேர் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் பேசிட்டு தானே இருக்கேன் உங்ககிட்ட. பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? அது அரசாங்கம் வந்து இவர் யாருன்னு உனக்கு தெரியாமல் நீ அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது உங்களை மனிதனாக நான் நினைக்கிறேன். ஆக மனிதன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். உங்கள் பேர் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் பேசிட்டு தானே இருக்கேன் உங்ககிட்ட. பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? அது அரசாங்கம் வந்து இவர் யாருன்னு உனக்கு தெரியாமல் நீ அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது உங்களை மனிதனாக நான் நினைக்கிறேன். ஆக மனிதன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த கைது நடவடிக்கை விஜய் மீது நடக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த அரசாங்கம் வந்து என்ன வேணால் பேசுவேன், என்ன வேணால் செய்வாங்க. யாரை வேணாலும் நடவடிக்கை எடுப்பாங்க, யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, யாரை வேணாலும் பண்ணுவாங்க.
ஏன்னா அதுக்கு உதாரணம் வந்து நம்ம ஏர்போர்ட்டு மூர்த்தி. எல்லா வீடியோவிலும் காமிச்சிங்க ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து 4 பேர் அடிக்கிற மாதிரி காமிச்சாங்க. அந்த 4 பேர் இன்றைக்கி வரைக்கும் விடுதலையாக இருக்கிறாங்க, வெளியே சுற்றிட்டு இருக்கிறாங்க. என்ன ஏர்போர்ட் மூர்த்தியும் சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட அரசாங்கம் போயிட்டு இருக்குது. அதனால் இது ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. விஜய் மீது கைது அந்த மாதிரி செய்தாலும் செய்வார்கள். செஞ்ச விஷயம் சீரியஸ் ஆகும்ல? என்ன சீரியஸ் ஆக போகுது? அவருடைய தொண்டர்களே கிடையாதுங்க, ரசிகர் மன்றம். அவரை பார்க்க தான் வந்தோம், எல்லாருமே பேட்டி கொடுங்க, அவரை பார்க்க வந்தோம்னு சொன்னாங்களே தவிர என் கட்சி தலைவர் வந்தார் ஒருத்தரோடு சொல்லலைங்க. இப்போ நிறைய பேர் பேட்டி எடுத்துருக்காங்க. 1.5 வருஷம் தானே சார் கட்சி ஆரம்பிச்சு இருக்கட்டுங்க. 1.5 கட்சினாலும் ஒரு தாவேக தலைவர், என் தலைவர் வர்றாரு, அவரை பார்க்க நான் போகிறேன்னு யாருமே சொல்லலையே. சொன்னவங்களும் என்ன சொன்னாங்க, நடிகர் வர்றார், அவரை பார்க்கணும் ஆசையாக இருந்தால் நான் பார்க்க போனோம், குழந்தைய தூக்கிட்டு போய் பார்க்க போனோம், அப்படி தான் சொன்னாங்களே தவிர வேற எதுவும் சொல்லலையே. ஸோ இப்போது அந்த கைது அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றீங்க? அதாவது என்ன வேணால் செய்யும் அரசாங்கம், வந்து என்ன வேணாலும் செய்யும். என்ன செய்யுதுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் அப்படி இருக்குது. அவங்க நினைச்சதை அவங்க எப்போ வேணால் செய்வாங்க. ஏன்னா அருமையான முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கையில் அரசாங்கம் இல்லை. யார்கிட்ட இருக்கு? அவர் கூட இருக்க மந்திரிகள்கிட்ட தான் இருக்குது, குடும்பத்துக்கிட்ட தான் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அது செய்வாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் நல்லவர், அவர் அப்படி செய்ய மாட்டார். ஆனால் கூட இருக்கிற மற்றவங்க தான் இந்த காரியங்களை செய்கிறாங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க.